ஹலோ ஆஸ்பிரன்ஸ், டேட் இன்னைக்கு 7 ஜூலை 2021. இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் ப்ராஜெக்ட் போல்டை பற்றி. போல்ட் அப்படின்னா பேம்பூ ஓயாசிஸ் ஆன் லேண்ட் இன் ட்ராட்ஸ். ஸோ பேசிக்காக இதோட பேர்லேருந்து நமக்கு தெரியுது, பேம்பூஸை வந்து க்ரோ பண்ண போகிறாங்க. அதாவது பேம்பூஸ் ஒரு கார்டன் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறாங்க. எந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராட்டால் எஃபெக்ட் ஆன ஏரியா, அதாவது செமி எரிட் ரீஜன்ஸில் வந்து பேம்பூஸ் ஓயாசிஸ் மாதிரி, பேம்பூஸ் கார்டன் மாதிரி ஒரு ரீஜனை க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை யாருக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து 75th இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சலா மாண்டுவா, உதய்பூர், ராஜஸ்தான் ரீஜனில் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேம்பூஸோட சாப்ளிங்ஸ், அதாவது எந்தெந்த வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேம்பூசா டூல்டா அண்ட் பேம்பூசா பாலிமார்ஃபா, இந்த மாதிரியான வெரைட்டிஸை வந்து பிளான் பண்ண போகிறாங்க. அண்ட் இதை வந்து அஸ்ஸாம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ அரிட் கிராம் பஞ்சாயத் லேண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த பிளான்டேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் அப்படின்றது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட பாடி. இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இக்கு கீழே வருது. அண்ட் ஆல்சோ இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபர்தராக குஜராத்லேயும் லே லடாக் ரீஜன்லேயும் அடுத்ததாக ஃபார்வர்ட் பண்ணுறது பிளானாக இருக்குது. பை 2021 ஆகஸ்ட்குள்ளே இந்த மாதிரியான எரிட் ரீஜன்ஸில் இந்த ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ண போகிறாங்க. ஸோ மேஜர் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்டிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸை வந்து நம்ம இதால் குறைக்க முடியும். டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் லேண்ட் இன்க்ரீஸ் ஆகுறது. அதாவது எந்த லேண்ட் வந்து அதிகமாக காஞ்சிருக்கோ, லைக் ட்ராட் அதிகமாக வர மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் வந்து திருப்பி வந்து க்ரீன் பேச்சஸ் கொண்டு வரது தான் டெசர்டிஃபிகேஷன் வந்து நம்ம காம்பேட் பண்ணுறதுக்கு ஒரே வழி. அண்ட் ஆல்சோ ரூரல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு லைவ்லிஹுட் கொடுக்குற மாதிரியான விஷயமும் இதில் இருக்குது. அண்ட் ஓவராலாக ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டும் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டியும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பேம்பூஸ் ஏன் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேம்பூஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அரௌண்ட் 3 இயர்ஸில் வந்து ஹார்வெஸ்டிங் டைம் வந்து நமக்கு கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ பேம்பூஸ் ரொம்பவே வாட்டர் கன்சர்விங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ எவாப்ரேஷனை வந்து கம்மி பண்ணும். அண்ட் லேண்ட் சர்ஃபேஸ்க்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அண்ட் எரிட் அண்ட் ட்ராட் ப்ரோன் ரீஜனுக்கு இது வந்து ரொம்பவே நல்ல க்ராப். அடுத்த ஆர்டிக்கல் நிப்புன் பாரத் ஸ்கீம். நிப்புன் அப்படின்னா நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த நியூமரசி. பேசிக்காக அந்த பேர்லேயே நமக்கு புரிஞ்சிடும், பேசிக்கான ரீடிங் அண்ட் நியூமரசி பற்றின வேல்யூஸை வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ப்ரோக்ராமோட மேஜர் இனிஷியேட்டிவ். ஸோ இதை எந்த கிரேட் ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் கிரேட் 3 வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. கிரேட் 3ல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்கான ஃபவுண்டேஷனல் லிட்ரஸியும் நியூமரஸியும் கொடுக்குறது அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோட பேசிக் டார்கெட். அதுக்கப்புறம் இருக்கிற ஏஜ் குரூப் லைக் 3லேருந்து 9th கிரேட் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான லேர்னிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது டைவர்சிஃபைடான சப்ஜெக்டிவ் நாலேஜை அவங்களுக்கு கொடுக்குறது தான் இந்த ஸ்கீமோட மேஜர் அப்ஜெக்டிவ். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கீம் எதோட மர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமான சமக்ரக சிக்ஷா இந்த ஸ்கீமோட மர்ஜ் ஆகுது. ஸோ இந்த ஸ்கீமோட மேஜர் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான பேசிக் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸியை கொடுக்குறதும் அண்ட் அவங்களோட ப்ராக்ரெஸை ட்ராக் பண்ணுறதும் அண்ட் டீச்சர்ஸோட கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுறதும் அண்ட் ஆல்சோ டைவர்சிஃபைடான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் ரிசோர்ஸஸை உருவாக்குறதும் தான் இதோட மேஜர் அப்ஜெக்டிவ். ஸோ கோல்ஸ் ஆஃப் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி மட்டும்தான். அண்ட் ஆல்சோ லக்ஷயாஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட்டையும் க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ப்ராக்ரெஸை வந்து அனலைஸ் பண்ணுறது தான். அண்ட் ஒரு குழந்தைக்கும் ஏற்ற மாதிரியான எஜுகேஷனை வந்து அவங்களுக்கு கொடுக்குறது, நாலேஜ் பேஸை வந்து ஒரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது தான் இந்த ஸ்கீமோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த லக்ஷயாஸ் எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியும் சரி, இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து க்ரியேட் பண்ண ஒரு கைட்லைன்ஸை தான் ஃபாலோ பண்ணி லக்ஷயாஸ் அப்படின்ற விஷயத்த உருவாக்கியிருக்காங்க. அண்ட் நிஷ்தா அப்படின்ற ஸ்கீம் ரீசெண்டாக வந்துச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸ்கூல் லெவலில் இருக்கிற டீச்சர்ஸோட எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்த ஸ்கீம். ஸோ இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, இந்த ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், யூனியன் கவர்மெண்ட். ஸோ டேரெக்டாக இது வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். அண்ட் இது வந்து ஒரு 5 டயர் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கீமில் கொண்டு வந்திருக்காங்க. 5 டயர், அதாவது 5 லெவல்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்.
ஃபர்ஸ்ட் நேஷ்னல் லெவல், அடுத்தது ஸ்டேட் லெவல், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், பிளாக் அண்ட் ஸ்கூல் லெவல். ஸோ ஒரு லெவல்லையும் அவங்கவுங்களுக்கான தேவையான ஃபங்க்ஷன்ஸை வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணி இந்த ஸ்கீமை கொண்டு போய் டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ், அதாவது குழந்தைங்க கிட்ட ரீச் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்கீமை டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் ஹரித் தாரா பற்றி. ஹரித் தாரா அப்படின்றது வந்து ஒரு ஃபீட், அதாவது அனிமல்ஸ் இல்லை லைஃப் ஸ்டாக்கு கொடுக்கப்படுற ஒரு ஃபீட். இதை யார் டிசைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இந்த இன்ஸ்டிடியூட் தான் இந்த ஹரித் தாரா அப்படின்ற ஒரு ஃபீடை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக்காக நேச்சுரலாக க்ரியேட் பண்ணப்பட்ட ஃபீட். ஸோ இது என்ன பெனிஃபிட், இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக லைஃப் ஸ்டாக் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமான மீத்தேனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அந்த மீத்தேனை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹரித் தாரா அப்படின்ற ஃபீடு அனிமலுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் அந்த லைஃப் ஸ்டாக்லேருந்து வர மீத்தேன் சோர்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்றது தான் பேசிக்காக இந்த கான்செப்டோட ஐடியா. அண்ட் ஆல்சோ மில்க் ப்ரொடக்ஷனை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதும் இதோட மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஹரித் தாரா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டாக் வயிற்றில் இருக்கிற புரோட்டோசோவா அண்ட் மைக்ரோப்ஸோட டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணும். ஸோ இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ரிசல்ட்டிங் மீத்தேன் ப்ரொடக்ஷனும் கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த ஹரித் தாரா எதுலேருந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டானின் ரிச் பிளான்ட் பேஸ்டு சோர்ஸ்லேருந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ட்ராபிக்கல் பிளான்ட்ஸாக இருக்கலாம். ஸோ எதுலலாம் டானின்ஸ் இருக்கோ அதை வந்து பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பேசிக்காக அனிமல்ஸ் வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத புரோட்டோசோவா பாக்டீரியாஸை வந்து பேசிக்காக கில் பண்ணும். அண்ட் ஆல்சோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு அனிமல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மில்கோட கண்டென்ட் அதிகமாகும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஃபார்மர்ஸோட எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்க்கு ஆட் பண்ணும். ஸோ லைஃப் ஸ்டாக் ரிலேட்டடாக கவர்மெண்ட் வேறு என்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட் பேசிக்காக ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது. எந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்ரி ப்ராசஸிங் ஃபீல்டில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்காக இந்த ஃபண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன். இந்த மிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிஜினஸ் ப்ரீட், அதாவது இந்தியன் ப்ரீட் அப்படின்ற சில கவு எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆல்சோ மில்க் ப்ரொடக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன். இந்த மிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014-15 க்ரியேட் பண்ணப்பட்டாங்க. அதாவது குவான்டிடேட்டிவாக இருக்கட்டும் இல்லைனா குவாலிட்டேட்டிவாக இருக்கட்டும், நம்பர் ஆஃப் அனிமல்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும், அதே நேரத்தில் நம்பர் ஆஃப் குவாலிட்டியாக இருக்கிற ஒரு லைஃப் ப்ரீடும் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன். அண்ட் வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுறது, லைக் டெக்னாலஜி இன்க்யூ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஃபார்மர்ஸோட இந்த லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டை அப்கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஹைடெக் மிஷன்ஸோடு கொண்டு வரப்பட்டது தான் நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன். அடுத்தது நேஷ்னல் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ப்ரோக்ராம். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஜெனட்டிக்கல் ப்ரீட்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவும் மில்க் ப்ரொடியூஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் கொஷின் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். ஸோ ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் பற்றின கொஷின் தான் இது. ஸோ இதில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் இவங்களோட ஒரு இனிஷியேட்டிவ். யார் மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலயமா இந்த டிபார்ட்மெண்ட் உருவாக்குன ப்ராஜெக்ட் இது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்மை ஒரு ஓப்பன் நெட்வொர்க்கால் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி, ஓப்பன் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இது வந்து என்டையரான வேல்யூ செயின், அதாவது காமர்ஸோட என்டையர் வேல்யூ செயினை வந்து டிஜிட்டலாக மாற்றும் அண்ட் ஆல்சோ எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேசிக்காக தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது பேசிக்காகவே கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா என்டையர் வேல்யூ செயின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஆல்சோ எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது நமக்கு நார்மலாக ஒரு பிளாட்ஃபார்மோட பெனிஃபிட் அதாக தான் இருக்கும். அண்ட் அதர் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இந்த இனிஷியேட்டிவ் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வர டிபார்ட்மெண்ட் இது. ஸோ இதை வந்து குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட கோஆப்ரேட் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட மேஜர் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் நெட்வொர்க்ஸை டெவலப் பண்ணுறது மூலயமா, அதாவது ஓப்பன் சோர்ஸ் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி ஓப்பன் நெட்வொர்க் டெவலப் பண்ணி அண்ட் ஆல்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்ம்ஸ்
காமர்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே கொடுக்குறது தான் இதோட மேஜர் அப்ஜெக்டிவ். அண்ட் இது வந்து என்டையர் வேல்யூ செயினை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ சப்ளையர்ஸ் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் இன்வால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். அண்ட் லாஜிஸ்டிக்ஸை வந்து எஃபிஷியண்ட்டாக ஆக்க முடியும். அண்ட் ஆல்சோ கன்சியூமர்ஸ்க்கு அவங்க ப்ராடக்டோட வேல்யூ வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.